அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செங்குன்றம் பகுதியிலிருந்து அப்துல்லா. எனது கேள்வி, சமகால நிகழ்வில் இஸ்ரேல் சவுதி அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருகிறது. இதை ஆதரிக்கும் விதமாக புனித பள்ளிகளில், சவுதியில் உள்ள புனித பள்ளிகளில் ஜுமா பயான் நிகழ்த்தப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது. இதை பற்றிய உங்களது விளக்கத்தை கேட்கிறோம். இந்த சகோதரர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இஸ்ரேல் நாட்டோட சவுதி அரேபியா உள்ளிட்ட சில அரபு நாடுகள் ஒரு நல்லிணக்க ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். நமக்குள்ள பஞ்சாயத்து வேணாம், பிரச்சனை வேணாம் என்று ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் செய்ததை ஆதரித்து சரிதான் என்று புனித ஹரம் ஷரீஃபில் ஜும்மாவில் அதையே ஜும்மா உரையாக நிகழ்த்துகிறார்கள். இது சரியான்னு கேட்குறாரு. அதாவது நிகழ்த்தினாங்களா எனக்கு தெரியலை, அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கூடாது. கேள்வி கேட்டிருக்காரு. வணக்குதா, புனித ஹரமில் மக்காவில் பயான் ஜும்மாவை தொழுதுட்டு ஜும்மாவுக்கு முந்தி அந்த உரை நிகழ்த்துவாங்களா, ஹுத்துபா. அந்த ஹுத்துபாவை என்ன செஞ்சுருக்காங்களாம் இவர் சொல்கிறார். என்ன செய்திருக்கிறார், எனக்கு அவனை கேள்விப்படலை, என்ன செய்திருக்கிறாள்னு கேட்டால், ஏன்னா இவருக்கு பாஷை யாரும் சொல்லியிருப்பாங்க. கேள்வி கேட்டவருக்கு அரபு மொழி தெரிஞ்சால் தானே அரபிலான பேசியிருப்பாங்க. அது மொழிபெயர் ஒன்று விளங்கிட்டு கூட யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இஸ்ரேல் ஒரு வார்த்தை தான் வந்திருக்கு, அவரை விளங்கிட்டு கூட சொல்லியிருக்கலாம். சரி, செல்லி இருந்தார்கள் தான், இது விளங்கிக்கிறேன். அதாவது அந்த இமாம்களை பொறுத்த வரைக்கும், சவுதியில் உள்ள இமாம்களை பொறுத்த வரைக்கும், மற்ற அரபு நாடுகளில் உள்ள இமாம்களை பொறுத்த வரைக்கும், இதற்கு முன்னரே கிலாபத்துறை முடிஞ்ச பிறகு ஆட்சிக்கு வந்தாங்களே, அத்தனை சைத்தான்களுடைய ஆட்சியின் கீழே இருந்த இமாம்களுக்கு எந்த மார்க்க சுதந்திரமும் கிடையாது. அந்த மன்னர் சொல்லுவதை தான் அவங்க பேசணும். ஜும்மா அதுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஜும்மாவெல்லாம் நினைச்சாங்க அந்தந்த ஹலீஃபாக்களுடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு துவா செய்வது, அந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க, ஹுத்துபா நிகழ்த்துவது தான் அவங்களோட வழக்கம். இல்லாட்டி கண்காணிப்பாங்க, தலையை சீவிடுவாங்க என்ற ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கி இருந்தாங்க. எப்போ ரசூலுல்லாஹ் 4 ஹலீஃபாக்களுக்கு பிந்தி, அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷத்துக்கு பிந்தி வந்த எல்லா ஆட்சியாளர்கள்ட்டையுமே இந்த மாதிரியான ஒரு நோய் இருந்தது. இந்த நோய் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசணும், நம்ம ஆட்சியுடைய குறைகள் எதுவும் பேசிடக்கூடாது, பேசினா சீவிடுவேன், இல்லை தொழுகை நோம்புன்னு பேசிட்டு போயிடணும் என்று அவர்களை மிரட்டி அச்சுறுத்தி கொண்டு இருந்தார்கள். அதனாலே நிறைய மார்க்க அறிஞர்கள் உயிருக்கு பயந்து இப்படி செஞ்சுருக்காங்க. அப்படி பேசின ஆளுக்கெல்லாம் தலையை சீவி இருக்கிறாங்க. அதுக்கு பயந்து கொண்டு எழுதி தர்றதை அவங்க உத்தரவு போட்டு என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. அதாவது இப்படி கூட படிச்சிருக்காங்க, ஹாக்கான் இப்னு ஹாக்கான் சுல்தான் இப்னு குத்துபா கித்தாபுல எழுதியிருக்கும். எவனோ ஒரு ஹாக்கான் ஆட்சியில் இருந்திருப்பான் போல இருக்குது. அவங்க காலத்தில் அரபி குத்துபான்னு ஒரு புக்கு எழுதுறாங்க. அதை உட்காந்து வாசிப்பாங்க. ஹாக்கான் இப்னு ஹாக்கானை காப்பாற்றுவாயாகண்டு. இப்போ ஹாக்கானும் இல்லை, அவனுடைய மௌனமும் இல்லை. இதை குத்துபாவை ஓதிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும். ஏன் அப்படி எழுதி கொடுத்து அந்த மாதிரி ஒரு அடிமைகளாக வைத்திருந்தார்கள் அந்த ஆட்சியாளர்கள். இஸ்லாமியர்கள் ஆட்சிக்கு வந்தால் பயங்கரமாக பாலுந்தன்னு பொழிவுங்கிறாங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனை ஜால்ரா தட்டக்கூடியவர்களாக ஆளுங்கள்லாம் மாற்றிடுவார்கள், அடிமையாக இருக்கக்கூடியெல்லாம் மாற்றிடுவார்கள். எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் கருத்து சுதந்திரத்தை, மார்க்க ரீதியான ஆய்வுகளை எல்லாம் பறிப்பார்கள். இது அந்த காலத்தில் இருந்துச்சு. சவுதியில் இப்போ அதான் இருக்குது. சவுதியில் ஏதாவது பேசினால்கள்லாம் ஏராளமான உலமாக்களை தலையை சீவி இருக்கிறாங்க. இப்போ புதுசு நாகரிகம் இஸ்லாத்தோட மோதினதை லேசாக ஒரு மறைமுகமாக வாயை திறந்தா போதும், தூக்கி கொண்டே காராகரத்தில் அடைச்சிடுறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இமாம்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா உசுறு போயிடும். பேசுங்கிறான், வேறு வழியில் என்ன செய்கிறது, பேச மாட்டேன்னா வேலையை விட்டு போகணும். அதுக்கு மனசில் தைரியம் இல்லை, பொருள். அது கூட எப்படி போகிறேன்னு கூட என்ன செய்வாங்க, எப்படி நீ போக போச்சுன்னு கேட்பாங்க. ரொம்ப கொடூரமான ஆட்சி. அதாவது சவுதி அரேபியாவோட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசுவது, கருத்து சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு முறையில் என்ன செய்வாங்க, மற்றதுக்கெல்லாம் விட்டுருவாங்க. எதுக்கு, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் பாட்டு கச்சேரி எல்லாம் பண்ணிக்கிட்டு போ. சீர்திருத்த மாதிரி விஷயத்தை பேசினா தான் ஆட்சியுடைய தப்பை கண்டுபிடிப்பாங்க. குடிச்சிட்டு கும்மாளம் போட்டால் அதுக்கெல்லாம் தடை செய்ய மாட்டாங்க. இப்போ உள்ள சவுதி ஆட்சி சினிமா கொட்டைக்கு போய்க்க, சீட்டாடு கிளப்புக்கு போய்க்க, தண்ணி அடிச்சுட்டு ஆடு, நிர்வாணமாக திரி, எதுவும் அவனை ஆட்சியை பாதிக்காது. ஆட்சியை தக்க வைக்க எல்லாம் அதில் மூழ்கிட்டாண்டா இவங்களை ஒன்றும் கேட்க மாட்டான். அதே நேரத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது, இது மார்க்கத்தில் தப்பு, இந்த வாயை திறந்தால் சீவிடுவாங்க. அந்த இமாமை ஓதி இருந்தாரையானால் அந்த இமாமை நம்ம ஒன்று சொல்லவே முடியாது.
பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. யூஏஇலாம் அமீரகத்துலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பேப்பர் பிரிண்ட், இதான் இந்த வார ஜும்மா, அதைத்தான் வாசிப்பாங்க. வேறு ஒன்றும் சேர்க்கவே முடியாது. சேர்த்தா அவ்வளோதான், நாடு கடத்துவாங்க, இல்லாட்டி ஜெயிலில் கொண்டு அடைச்சிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான இதுக்கு இந்த இஸ்லாமிய ஆட்சி ஆச்சுன்னு கத்துறாங்கல்ல, அவங்களும் விளங்கிக்கிறணும். எந்த கொள்கைகள் ஒன்று ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த கொள்கைகள் ஒன்று சாவடிச்சுடுவான். அதான் யதார்த்தமான விஷயம். ஏன்னா இஸ்லாத்தில் பல கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. இவன் வஹாபி வந்தான்னா இவனை அழிப்பான், அவன் வந்தால் இவனை அழிப்பான். தெரியாமல் ஆபத்து வழங்காமல் இஸ்லாமிய ஆட்சின்னு என்ன செய்கிறாங்க, கோஷம் போடுறாங்க. அப்போ அதை ஒன்று பார்க்குறோம். அப்போ இவர் பேசி இருந்தாரே ஆனால் அவர் நிர்பந்தத்துக்கு உள்ளார், நமக்கு விளங்குது. நம்மளே அங்கே இருந்தால் கூட நம்ம எப்படி இருப்போம்னு சொல்ல முடியுமா? சாவருக்கு தயார்னா நம்ம இருப்போம். மார்க்கும் அனுமதிக்கிறது. நீ நிர்பந்தத்துக்கு உள்ளானால் உன் சக்தி உட்பு நடந்துக்க. இல்லாமல் நூக்கிரிக கல்புகு முத்துமையின்னும் ஈமான் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் வகையில் நீ நிர்பந்திக்கப்பட்டால் குஃப்ரான வார்த்தையை கூட சொல்லிட்டு போ. அல்ல இல்லைன்னு சொன்னால் தான் விடுவானா, இல்லைன்னு போ, அப்புறமேல போய் ஒழுங்காக நடந்துக்க என்று அல்லாஹ்வே குர்ஆனில் அனுமதிக்கிற காரணத்தினால அவங்க என்ன சட்டமீறலும் பண்ணலை. அங்கே உள்ள மிரட்டல் அடக்குமுறை ரொம்ப கொடூரமானது. அது மாதிரியான விஷயத்தை பார்க்குறோம். இப்போ நானே அரபு நாட்டுக்கு போனேன், ஒரு இடத்துலையும் பேச விட மாட்டேன்ட்டாங்க. எல்லா இடத்துலையும் டிபோர்ட் பண்ணி இலங்கையில் தான் பண்ணி விட்டாங்கன்னு பார்த்தா போகிற நாட்டிலையெல்லாம் இதான் நடக்குது. அப்போ யார் நடக்கிற அந்த வேலையெல்லாம் முஸ்லீம்கள் தான் போய் என்ன செய்கிறாங்க, அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சதுக்கு எடுத்து நம்ம என்ன செய்கிறாங்கன்னுட்டு எல்லா இடத்துலையும் பிளாக் அடிச்சு நம்ம என்ன செய்கிறாங்க, டிபோர்ட் பண்ணி விட்ட காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதனால் அங்கே போயெல்லாம் சத்தியத்தெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்குள்ள ரொம்ப உட்காந்து 4 பேர் பேசிக்கலாம், அவ்வளோதானே தவிர பொதுவில் ஃபேஸ்புக் எழுதுனா கூட தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. வழங்குதா? அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயமா இருக்கனால அந்த இமாம் மேலே பிரச்சனை இல்லை. இந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட இல்லை யாரோடைய ஒப்பந்தம் பண்ணலாம். ஒப்பந்தங்கிற மார்க்கத்தில் உள்ளது தான். ஒப்பந்தம் என்று சொன்னால் ஏற்கனவே இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒப்பந்தம் பண்ணலாம். எப்போவும் சண்டை போட்டுக்க அவசியம் கிடையாது. இஸ்ரேலோட ஒப்பந்தம் பண்ணுறது தப்பான தப்பு இல்லை. இப்போ இந்தியா சீனாவோட ஒப்பந்தம் பண்ண போகுதுன்னு சொன்னால் நம்முடைய பகுதியை நம்ம பிடிச்சிருக்கான் பாருங்கள், அதெல்லாம் திருப்பி கொடுத்துரு, அப்புறம் ஒப்பந்தம் பண்ணிக்கிறோன்னு சொல்லணும். இல்லைன்னா அப்புறம் ஒப்பந்தம் இருக்க என்ன நல்லிணக்கம், கலவன் என்ன பறிச்சுக்கிட்டு நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம்னா இப்படி ஒத்துக்குருவானா? பறி கொடுத்த தனிப்பட்ட நபரை வச்சு எடுத்துக்கிறோங்க. என்னுடைய ரூபாயை ஒருத்தன் பறிச்சுக்கிட்டான், 2 பேருக்கு ஒரு வாரம் சண்டை நடக்குது. அடுத்தவன் தோளில் கைப்பட்டு நம்ம சகோதரராக இருப்போங்கிறான். ரூபாய் எங்கடா, நம்ம சகோதரராக இருப்போம், ஒத்துக்குருவானா? என் ரூபாயை கொடுத்துட்டு சகோதரராகன்னு சொல்லுவானா இல்லையா? நாடு இப்படி தானே முடிவு எடுக்கணும். இந்த நாதாரிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கான ஆக்கிரமித்து காசாவில் எல்லாத்தையும் அடித்த மக்களை விரட்டி விட்டுட்டு அவன் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டான். அப்போ அந்த மக்களுடைய தாயகத்தை திருப்பி கொடுக்கவில்லை. பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அவனுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ரிலீஸ் பண்ண நம்ம ஒத்துமையாக இருப்போம். நீ செஞ்ச அநியாயத்துக்கு தீர்வு செஞ்சு சண்டை இனிமேல் வேணாம், நீ இது வரைக்கும் இது வரைக்கும் ஏன் இதுன்னு சொல்லி வரணுமா இல்லையா? அந்த மக்களை நற்றாட்டில் விட்டுவிட்டு என்ன செய்கிறாங்க, ஒப்பந்தங்கிறானே இது கொடுமை. ஒப்பந்தமே தப்பு கிடையாது, யாரோடய ஒப்பந்தம் பண்ணலாம், அதான் சிறப்பு. ஒப்பந்தத்துக்கு அர்த்தம் என்னடா, ஏமாளித்தனமாக இருக்கக்கூடாது. நம்முடைய பறித்து கொண்ட பிறகு ஒப்பந்தம் நடந்தால் அதுக்கு மாற்று பரிகாரம் வேணும். அதுக்கு என்ன செய்கிற அது கேட்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒப்பந்தம் பண்ணோம்னு சொன்னால் அது ஒரு கோழைத்தனம். அதை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டு, அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கிற காரணத்தினால ஈரானுக்கு பயந்துக்கிட்டு, ஈரான் உங்களுக்கு பகமையாக இருக்குல்ல, இப்போ துருக்கியும் பகமையாக இருக்குது சவுதிக்கு. 2ம் வலிமை வாய்ந்த வல்லரசு அந்தஸ்தில் இருக்கிறது. அதுக்கு பயந்துக்கிட்டு அமெரிக்காவோட தோளில் கை போட்டுவிட்டு அமெரிக்கா சொல்கிற மாதிரிலாம் ஆடுறாங்க. அரசாங்கம் செய்கிறது பெரிய தப்பு. அந்த குற்றம் அவர்களே சேரும். இமாம்கள் போதுன்னு தப்பாக மாட்டாங்க. அவங்க ஏன்னா நிர்பந்தத்துக்கு செஞ்சாங்கன்னா அது தப்பு இல்லை.